Please subscribe Sadhguru Sai Creations. மேம், ஆஃப்டர் டெலிவரி பிரசவத்துக்கு பின் எனக்கு உடல் எடை குறைக்கணும். எப்படி? பார்க்குறதுக்கே என்ன எல்லாருமே ஆன்ட்டின்னு கூப்பிட்றாங்க மேம், எனக்கு ஏஜ் ரொம்ப கம்மி தான். பிரசவத்துக்கு பின் நம்ம ஃபீடிங் முடிச்சதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஆகணும் இல்லைங்களா? அது ஆகாமல் 2 டெலிவரியிலுமே நம்ம சில விஷயங்களை இன்றைக்கி எல்லாம் மறந்துட்டோம். என்னென்னா, கண் முழிச்சு பகல் நேரத்தில் கிடைக்கிற டைமில் தூங்குறது, இந்த மாதிரி நம்ம மாறி மாறி இருக்கிறதுனால 3rd டேலேருந்து நம்ம எடுக்கலாம். காலையில் ஒரு 1/2 ஸ்பூன், நைட்டில் ஒரு 1/2 ஸ்பூன், இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். யூட்ரஸ் வந்து பெருசாக நம்ம குழந்தைய வந்து இவ்வளோ நாள் சுமந்துட்டு இருந்தது நார்மல் சைஸ்க்கு வந்திருக்கு. உடல் எடையை நம்ம இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகாமல் இருக்கணும். ஸோ இந்த உணவு முறைகள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா பிரசவத்திற்கு பின் உடல் எடை அதிகரித்து அதனால் ஏற்படக்கூடிய பல மன உளைச்சல் இது எல்லாமே இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இது முழுக்க நிறைய பெண்கள் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, மேம் ஆஃப்டர் டெலிவரி பிரசவத்துக்கு பின் எனக்கு உடல் எடை குறைக்கணும், எப்படி? இதுதான் எல்லாரும் நிறைய பெண்கள் கேட்குறீங்க, நிறைய தாய்மார்கள் கேட்குறாங்க. கால் பண்ணி கேட்கும் போது, மேம் எனக்கு வந்து டெலிவரி ஆகி 6 months ஆகுது, வயிறு பெருசாகவே இருக்குது, குறையவே இல்லை. நார்மல் டெலிவரி தான் இருந்தாலும் எனக்கு வந்து வயிறு பெருசாகவே இருக்குது, என்ன பண்ணலாம்? வெயிட் குறையவே மாட்டேங்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் வேறு ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீடிங் மதர்ஸ், நான் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், குழந்தைக்கு 8 months ஆகுது, 10 months ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ண போகிறேனே எனக்கு தெரியல. ரொம்ப வந்து இது டிப்ரெஷன், மன உளைச்சலுக்கு ஆளாகிற பெண்கள் நிறைய பேர் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, இல்லை ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வெயிட் லாஸ்லாம் ஆகாது, அது அப்படியே தான் அப்படியே நம்ம போக வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி. பார்க்குறதுக்கே என்ன எல்லாருமே ஆன்ட்டின்னு கூப்பிட்றாங்க மேம், எனக்கு ஏஜ் ரொம்ப கம்மி தான். ஸோ ஆஃப்டர் டெலிவரி இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணலாம்? ஹெல்த்தியாக நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது? இல்லை ஒரு சிலர் என்னென்னா, நான் வெயிட் லாஸ் பண்ணணுன்ட்டு இந்த ஹெல்த் ட்ரிங்க் வாங்கி குடித்தேன், இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன், அது வெயிட் குறைஞ்ச மாதிரி தெரியல, 2-3 கிலோ இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குதுன்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் வெயிட்டே குறையல மேம், இப்படியே இருக்குது, என்ன தான் பண்ணலாம்? ஸோ இந்த ப்ரெக்னன்சி டைமில் பேசிக்காகவே இயற்கை நமக்கு கொடுத்தது என்னென்னா, குழந்தை வந்து உள்ள ஃபீட்டர்ஸ் வந்து க்ரோத் ஆக வளர ஒவ்வொரு மாதமும் 1 கிலோலேருந்து ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வெயிட் கெயின் ஆகிறது இயற்கை. அதற்கு ஏற்ற மாதிரியான சரியான உணவுகள் தான் நம்ம எடுக்கிறோம். அப்போது நேச்சுரலாக ஒரு பெண்ணுக்கு அந்த முழுவதுமாக அந்த பேறுகாலம் முடிகிற வரைக்கும் ஒரு 10 கிலோ 10லேருந்து 12 கிலோ இன்க்ரீஸ் ஆகிறது நேச்சர். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இப்போது பிரசவத்தின் போது இருந்த உடல் எடையை விட நம்ம அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணுறோம், குழந்தைக்கு 1 year ஆகுதுன்னா அகெயின் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்களா? அதுதான் நிறைய பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பிரசவத்துக்கு போய் நம்ம ஃபீடிங் முடிச்சதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஆகணும் இல்லைங்களா? அது ஆகாமல் அதுக்கு மாறாக என்ன ஆகுதுன்னா வெயிட் கெயின் ஆகிட்டே போகுது. ஸோ டெலிவரி அப்போ நான் வந்து ஒரு 65 kg இருந்தேன். ஆஃப்டர் டெலிவரி நான் இப்போ ஒரு 1 year ஆச்சு, நான் இப்போ 78 kg 75 kg இருக்கேன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறுன்னு சொல்லலாம். என்னென்னா, இந்த ப்ரெக்னென்சி டைம்லேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா, குழந்தைக்காக எடுக்கக்கூடிய உணவுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற டயட்டை நிறைய எடுக்க ஆரம்பிச்சிடும். இது என்ன ஆகுனா, குழந்தைக்கு தேவையான அந்த ஃபீட்டஸ் வந்து க்ரோத்துக்கு தேவையான அந்த நியூட்ரிஷனை தாண்டி எக்ஸ்ட்ராவாக நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எடுக்கும் அப்போலேருந்தே நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபேட் எக்ஸஸாக நமக்கு வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பிரசவத்துக்கு பின் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு நிறைய இருக்குது. இப்போது நார்மல் டெலிவரியாக இருக்கட்டும், இல்லை சிசரியனாக இருக்கட்டும், 2 டெலிவரியிலுமே நம்ம சில விஷயங்களை இன்றைக்கி எல்லாம் மறந்துட்டோம். என்னென்னா, அந்த எடுக்கக்கூடிய உணவு முறை ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது விட்டதுனால தான் வெயிட் கெயின் ஆகிட்டே போகுதுன்னு சொல்லலாம். முன்னாடியெல்லாம் இந்த பிரசவம் ஆன பிறகு அவங்களுக்குன்னே தனியாக வந்து ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம் இல்லைங்களா? அவங்களுக்கு செய்யக்கூடிய பிரசவ குழம்புன்னு சொல்லுவோம், பிரசவ பொடி ரெடி பண்ணி கொடுப்போம்.
உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேறணும்னா அதுக்கான சில மூலிகைகளை கொடுப்போம். இது எதுவுமே இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. சிசரியனாக இருந்துச்சு அப்படின்னா 6 months அப்படியே ரெஸ்ட்டில் இருந்துப்போம். நல்லா ஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸஸாக ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்போ என்ன ஆகும்னா இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நடக்கிறச்ச மூச்சு வாங்குறது எதுவுமே பண்ண முடியல. சரி ஃபீட் பண்ணுறோன்னு தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றோமே, அதையாச்சும் ஒழுங்காக பண்ணோமா? கிடையாது. 4 to 6 மாதங்கள் ஆன பிறகு ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு மில்க் செக்ரீஷனே கிடையாது. அப்போது மிஞ்சி நிற்கிறது என்னென்னா வெயிட் கெயின் ஆகிறது மட்டும்தான். அப்போது நம்ம சரியான அளவுக்கு குழந்தைக்கு 1 வருடம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்துட்டு வெயிட் லாஸும் ஆகணும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமலும் இருக்கணும்னா உணவு முறைகள், மூலிகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புரிதல் எல்லாருக்கும் அவசியமான ஒன்று. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களாக இருந்தால் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய நிறைய ஐட்டம்ஸை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. ஸோ 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபுட் எடுத்துக்கிட்டே இருக்கிறது. இது நிறைய பேர் வீடுகளில் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ குழந்தைக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட் இருக்கா, ஸோ இடையில அது கொஞ்சம் மீதி இருக்குன்னா அது கொஞ்சம் சாப்பிட்றது, ஸோ லஞ்ச் கொஞ்சம் சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது பிகாஸ் இது ஒரு கிரேவிங் இருந்துட்டு தான் இருக்கும். ஆஃப்டர் டெலிவரி நமக்கு ஒரு அதிகமான பசி உணர்வுன்றது இருக்கும். ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு பிடிச்ச உணவு சாப்பிட முடியாது. பிடிச்ச உணவு சாப்பிட்டாலும் வாந்தி வர்றது, பல இன்னல்களை சந்திச்சுட்டு வெளியில் வரும்போது என்ன ஆகும்னா ஒரு ஸ்ட்ரெஸ், ஃபுட் கிரேவிங் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபுட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். இரவு நேரத்தில் குழந்தைய பார்த்துக்கிறேன்னுட்டு கண் முழிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கண் முழிச்சு பகல் நேரத்தில் கிடைக்கிற டைமில் தூங்குறது. இந்த மாதிரி நம்ம மாறி மாறி இருக்கிறதுனால நிச்சயமாக உடல் எடையும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் காரணம். சரி, ஆஃப்டர் டெலிவரி நம்ம நல்லா ஃபீட் பண்ணிகிட்ருக்குறோம். டெலிவரி முடிஞ்ச உடனே 3வது நாள்லேருந்து சில சித்த மருந்துங்களை கரெக்டாக எடுத்துக்கோங்க. மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க நிச்சயமாக வெயிட் லாஸ் ஆகிறாங்க. நிறைய தாய்மார்களுக்கு இதை நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நம்மக்கிட்ட குழந்தையின்மை சிகிச்சைக்கு அதற்கப்புறம் கன்சீவ் ஆனவங்க குழந்தை பேர் முடிஞ்சதுக்கப்புறம் 3வது நாள்லேருந்தே நம்ம சித்த மருந்துகளை நான் கொடுக்குறத கரெக்டாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நம்ம உடலில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைஞ்சி வெளியேறும். அதுக்கப்புறம் குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு ஸோ நம்ம இது கரெக்டாக நடந்துச்சுனாவே உடலில் எடை குறைய ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ 1 வருடம் வரைக்குமே அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டுவதற்கு நேச்சுரலாகவே நம்ம பாடியில் மில்க் செக்ரீஷன் அதிகமாக ஆரம்பிக்குது. இதற்கு என்னென்ன மூலிகைகள், என்னென்ன மருந்துகள் எடுக்கலாம் அப்படின்னா, பிரசவ பொடி அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா சௌபாக்கிய சுண்டி லேகியம், பிரசவ நடகாய லேகியம்னு சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ இது நீங்கள் சித்தா ஃபார்மசிலையோ இல்லை டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எந்தெந்த அளவு எந்த டைமில் எடுக்கணும்னு கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த பிரசவ நடக்காய லேகியம் அப்படின்னு சொல்கிற மருந்து ஆஃப்டர் டெலிவரி ஆன 3rd டேலேருந்து நம்ம எடுக்கலாம். காலையில் ஒரு 1/2 ஸ்பூன், நைட்டில் ஒரு 1/2 ஸ்பூன், இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி தான் இந்த சௌபாக்கிய சுண்டி லேகியமும் அந்த மாதிரி எடுக்கலாம். இதில் முக்கியமாக நிறைய மூலிகைகள் சேர்ந்துருக்கும். சிற்றரத்தை முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்கும். சிற்றரத்தை, பேரரத்தை, திப்பிலி, அக்ரஹாரம், அதிமதுரம், கோஷ்டம், ஏலக்காய், இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே சேர்ந்து இது பார்த்தோம்னா நம்ம யுட்ரஸில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வெளியேற்றிட்டு யுட்ரஸ் பெருசாக நம்ம குழந்தைய இவ்வளோ நாள் சுமந்துட்டு இருந்தது நார்மல் சைஸ்க்கு வந்திருக்கு. ஸோ அதை ஊட்டப்படுத்துகிற மாதிரியான மருந்துகளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இடுப்பு எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய மருந்துகளாக தான் இது இருக்கும். ஸோ இந்த மருந்துகளை கரெக்டாக நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் தினமும் குளிக்கும் பொழுது இடுப்பு பகுதியில், அடிவயிற்று பகுதியிலலாம் உளுந்து தைலத்தை வச்சு நல்லா மசாஜ் பண்ணணும். உளுந்து தைலம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கருப்பு உளுந்துலேருந்து செய்யக்கூடிய தைலம், உளுந்து தைலம் இல்லைன்னா மாஷ தைலம் அப்படின்னு கிடைக்கும். இதை வாங்கிட்டு, இல்லைன்னா காய திருமேனி தைலம்னு இருக்கும், இந்த தைலத்தை வாங்கிட்டு இடுப்பில் நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு தொடை பகுதியில், கால் பகுதியிலலாம் மசாஜ் பண்ணும்போது, மசாஜ் பண்ணதுக்கப்புறம் வெந்நீரில் குளித்தோம்னா ஈஸியாக நமக்கு அந்த ஃபேட் கரைய ஆரம்பிக்கும். ஸோ பிரசவத்திற்கு பின் ஏற்படக்கூடிய உடல் எடையை நம்ம இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். சைக்காலஜிக்கலாக நம்ம ரொம்ப டிப்ரெஷன் ஆகாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய டயட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான டயட்டாகவும் நம்ம எடுத்துகிட்டு வரணும். நான் சொல்லக்கூடிய இந்த சித்த மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு வேலைகளோ இல்லை ஜென்ரலாக யோகா நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம்னா
ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். குழந்தை பிறந்து 1.5 வருடம் தான் நம்மளுடைய டார்கெட். ஸோ அந்த டார்கெட் அந்த பீரியட்குள்ளே நம்ம நார்மலாக குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த வெயிட் இருந்தோமோ அந்த வெயிட்டுக்கு ஈஸியாக வந்துடலாம். ஸோ இதற்கேற்ற மாதிரியும் டயட்டும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த உணவு முறைகள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா பிரசவத்திற்கு பின் உடல் எடை அதிகரித்து அதனால் ஏற்படக்கூடிய பல மன உளைச்சல் இது எல்லாமே இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.